ஸோ இந்த வீடியோவில் நம்ம லோக்கல் சர்வீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர் வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணுறதுக்கு வர்றாரு, அதை தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் விஷயம் பாருங்கள், நான் எந்த டீலர்னு சொல்ல வரல. ஸோ ஏசி நாப் உடஞ்சிருக்கு, ஏசி நாப் உடஞ்சிருக்கு, கீர் நாப் உடஞ்சிருக்கு, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை, கியர் வந்து அந்த கீ போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகுது, கீ பேரல் செட்டும் அந்த கீ ரிமோட் செட்டும் ஸ்டக் ஆகுது. அண்ட் ஏசி ஃபில்ட்ரு இல்லை, ஓல்டு ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க, இந்த வண்டியோடது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்சர்ன் இருக்குது ஃப்ரண்ட்டில். இன்ஜின் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லீக் இருக்குது. ஓ சைடுமே ஈஜே சைடு லீக் இருக்குது, ஆயில் ஃபில்ட்ரு லீக் இருக்குது, ஏர் ஃபில்ட்ரு உட்காரல, சரி அந்த டாப் ஹோஸ் லீக் ஆகுது, ஃபியூல் ஃபில்ட்ருமே ட்ரை லீக்காக இருக்குது. அண்டு பின்னாடி கீழே வர கிளிப்லாம் அப்புறம் ரிவர்ஸ் கீழே கழட்டினா தெரியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்போ கீழே அண்டர் சைஸில் பார்த்துக்கலாம். ஸோ மேலே இந்த 2 பொசிஷனில் இந்த இருக்கிற அப்ரூவலு அண்டு அப்புறம் இப்போ அண்டர் சைஸ் செக் பண்ணுவோம். பின்னாடி பம்பர் நாய்ஸ் வருது, சஸ்பென்ஷன் நாய்ஸ் வருது, அப்புறம் பாடி சைஸில் பாருங்கள் கீழே முட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும், ஏன்னா லோ லெவல் கிரவுண்டிங்கில் மட்டும் தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம லீக்கு. இது எதனாலன்னா டைமிங் சைட்லேருந்து லீக் ஆகுது. ஸோ அங்கே லீக் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் எல்லா பக்கமும் ஒரு மாதிரி ஸ்லட்ஜ் ஆன மாதிரி ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இன்ஜின் காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும், மேலேருந்தே லீக் ஆகிருக்கு. ஸோ இதையும் நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரேக் பேடுமே போயிருக்கு, பின்னு வீக்காக இருக்குது. ஸோ ஒரு அப்ரூவல் கேட்போம், என்னென்ன கஸ்டமர் நோட்டீஸ் பண்ணுறான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ பம்பர் ஷேக் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கூலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் பிரேக்கெலாம் கூட பாருங்களேன், ரியர் பிரேக் ஷூவில் பாருங்கள் டஸ்ட் இவ்வளோ ஏறி இருக்குது. ஸோ இதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று கஸ்டமர் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுறது, அண்ட் 2வது வந்து இவங்க அந்த நோட்டீஸபிளாக ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த இது பண்ணவே கிடையாது. ஃப்ரண்ட் ஷீல்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்தளவுக்கு ஸ்லட்ஜாக ஆயில் இருக்குன்னா கண்டிப்பாக ஆயில் கன்சப்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ இதையும் நம்ம இப்போதைக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ரியர் லெஃப்ட் ட்ரம்மில் பாருங்களேன் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் லைனிங் பிடிச்சிருக்கும், டிக்கு அதிகமாக இருந்திருக்கு, ஹேண்ட் பிரேக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அது காரணம் இதுவாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா இது போய் லைனிங்கோட ஃபேஸில் போய் உட்காந்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஹேண்ட் பிரேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு தான், ஷீல்டு உட்காராமல் இருந்துச்சு, இது ப்ராப்பராக பண்ணியாச்சு. அந்த சம்பு கழட்டி ப்ராப்பர் அந்த பேஸ் அப்ளை பண்ணியாச்சு. மேலே வந்து லீக் பார்த்திங்கன்னா செப்பரேட்டர்கிட்டையும் அந்த டைமிங் சைடில் லீக் இருக்குது, டைமிங் அப்ரூவல் கொடுக்கல, செப்பரேட்டருக்கும் கொடுக்கல. ஸோ அதனால் கிளிப்பை மட்டும் போட்டு இப்போதைக்கு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண உங்களுக்கு அந்த ஜூமிங்கில் தெரியும்னு நினைக்கிறேன். அண்டு பிரேக்கு வேணான்ட்டார், ரோட்டர் க்ளீனிங், அப்புறம் டிஃப்ளெக்ஷன் செக்கப்பு, அப்புறம் பிரேக்கு செக் பண்ணி பின்ன டெம்பரரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. ரியரில் ஃபுல் க்ளீனிங் பண்ணியிருக்கு பிரேக் ஷூவை. அண்டு லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்த்தோம் அந்த தேய்ச்சது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை லைட்டாக நம்ம மெமரி ஷீட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஃபுல் ஃபேஸ் பண்ணல, மிட் ஃபேஸ் தான் பண்ணியிருக்கு. அப்புறம் ஃபுல் க்ளீன் பண்ணி அந்த லைனிங்கோட லீடிங் ஷூவும் ட்ரெயிலிங் ஷூக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் க்ளீன் பண்ணதை காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு எடுத்தேன். அண்டு ஈவன் ஃபியூல் ஃபில்ட்ரு கூட ட்ரை லீக் சொல்லியிருந்தால நாங்கள் மாத்திர புது ஃபில்ட்ரு அது. அண்டு வண்டிக்குள்ளே இருக்கிற ஃபில்ட்ரு பார்ப்பீங்க ஆல்ரெடி யூஸ்டான ஃபில்ட்ரு. ஸோ இது வந்து யூஸ்டான ஃபில்ட்ரு, இது வந்து புது ஃபில்ட்ரு. வண்டிக்குள்ளே இருக்கிற ஃபில்டரோட கலர் நீங்களே பாருங்கள், இது எப்போ மாற்றிருக்கு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபியூல் ஃபில்ட்ருக்கான கம்பேரிசனும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ முன்னாடி இந்த வீடியோவை நான் அதை பார்த்தனா கீழே கொடுக்குறேன், இல்லை நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபில்ட்ரு அவங்க மாற்றிட்டாங்க இல்லைன்னு நீங்களே சொல்லுங்கள், நான் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் கழட்டுற சைட்லேயும் ஓரிங் இருந்துச்சு. ஸோ அப்போயும் நான் நோட்டீஸ் பண்ணி தான் நாங்கள் இது அப்ரூவல் கிட்ட. ஸோ கஸ்டமர் மாற்றின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் நம்ம ரிட்டன் பார்ப்போம். கீர் ராப் மாற்றிருக்கோம், அந்த ட்ரெயிலிங் பார்த்துருக்கோம், அந்த ஏசி டெம்பரரி கட் பண்ணியிருக்கோம், மேலே ஃபுல் க்ளீன் பண்ணியிருக்கோம், அண்ட் ஆயில் ஃபில்ட்ரு சர்ஃபேஸ் பண்ணி போட்டிருக்கோம், அப்புறம் ஏர் ஃபில்ட்ருக்கு போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டெம்பரரியாக, ஃபியூல் கரெக்ட் பண்ணிட்டோம், மேலே ஹவுஸ் க்ளீன் பண்ணியாச்சு, ஆயில் லெவலில் ஃபுல் டிப் க்ளீனிங் பண்ணியிருக்கு இப்போதைக்கு டெம்பரரியாக. ஏசி ஃபில்ட்ரு ஃபியூல் ஃபில்ட்ரு ஏன் காமிக்கிறேன்னா, சில பேர் வந்து சும்மா நீ வாயில் சொல்கிற காட்டுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது சொன்னாங்க, அதனால தான் நான் உங்கள் கண்ணு முன்னாடியே மாத்திரை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ கரெக்ட் பண்ணுறது காட்டுறேன் நான், ஏன்னா கஸ்டமர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நாங்கள் பண்ணுவோம். ஸோ லோக்கல்லேயே இந்த மாதிரி இருக்குது, லோக்கல் சர்வீஸ் யாரும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.